கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சத்திரம் உண்டாதாக. நம்ம சங்கீதம் 121 வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த 122வது சங்கீதம் 122வது சங்கீதம் என்னன்னா, தாவீது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் பாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேங்கிறாரு. ஏன்னா பொதுவாக என்னச்சுன்னா, நம்ம ஆலயத்துக்கு போனனாலே நம்ம நினச்சினோம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆலயத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு விசேஷ விடுகளுக்கு போகிறோன்னா எவ்வளவோ சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்குமோ, அதே போல் நம்ம என்ன சொன்னால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மகிழ்ச்சி வேணும். ஆலயத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுதான் தாவீது சொல்கிறாரு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவேன்னு சொல்லும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தேன் சொல்லிட்டாரு. எருசலேமே உங்கள் வாசல்களில் எங்கள் கால்கள் இருக்கலாயிட்டு. எருசலேம்னா ஆலயம். எருசலேம் வாசலில் எங்கள் கால்கள் இருக்கலாயிட்டு நாங்கள் ஆலயத்துக்கு வரோன்னு சொல்கிறாரு. எருசலேம் வந்து ஒரு இசைவினைப்பான நகரமாக கட்டப்பட்டிருக்கான். எருசலேம் இசைவினைப்பான ஒரு இசையோட உள்ள நகரமாக நினச்சிதான் கட்டப்பட்டிருக்கிறான். அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரத்துக்கு போவோம். இப்போ எருசலேம் ஆலயத்தில் இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் எல்லாரும் எப்படின்னா கர்த்தரை நாமத்தை என்ன செய்வாங்களாம், சோத்திரிப்பதற்கு போவாங்களாம். கர்த்தரை நாமத்தை சோத்திரிக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு நிறைய படிச்சிருக்கிறோம். இப்போ பார்க்குறோம் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யணும், சோத்திரிக்கணும். கர்த்தரை நாமனா என்னது, கர்த்தரை இயேசு கிறிஸ்து பேருன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ கர்த்தருடைய பேரை சொல்லி என்ன செய்யணும், ஒரு நாமத்தை நம்ம நினச்சிடணும். சோத்திரிக்கிறதுக்கு தான் கர்த்தரை ஆலயத்துக்கு போகணும். அப்போ தான் நமக்கு என்ன செய்யும், மகிழ்ச்சி கிடைக்கும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயசனங்கள் வைக்கப்பட்டிருக்காங்க. எங்கே, கர்த்தருடைய ஆலயத்தில் தாவீதின் வம்சத்தாராகிய சிங்காசனத்தின் நியாயசனங்கள்லாம் தாவீதின் வம்சத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வந்தார். அப்போ எருசலேம் ஆலயத்தில் கர்த்தர் நினைச்சார், அந்த சிங்காசனத்தில் அவர் நினைச்சார் நியாயம் விசாரிப்பார். அதனால் நியாயம் விசாரிக்கிறதுக்காக நினைச்சது அந்த சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக எருசலேமில் சமாதானத்துக்காக நினைச்சோமா நம்ம வேண்டிக் கொள்ளணுமா, நம்ம நேசிக்கிறவர்கள் சுவித்திருக்க நம்ம நினைச்சணும் சமாதானத்துக்காக நினைச்சணும் ஆலயத்தில் போய் நம்ம வேண்டிக் கொள்ளணும். அப்படி நம்ம சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளும்போது நம்முடைய அலங்குத்துக்கள் அலங்கனா என்னது, நம்ம வீட்டில் நமக்கு என்ன செய்யுது, சமாதானம் கிடைக்கும். நம்முடைய வீட்டில் என்ன செய்யும், சுகமாக இருக்கும். அதனால் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் நம்ம நினைச்சணும் கர்த்தர் நாமத்தை சோத்திரிக்கிறதுக்கு போகணும். அடுத்தபடியாக நம்முடைய சமாதானத்துக்காக நினைச்சணும் அங்கே நம்ம வேண்டிக் கொள்ளணும். வேண்டிக் கொள்ளும்போது நம்முடைய அலங்கமாகி வீட்டில் நமக்கு என்ன செய்யுது, சமாதானம் கிடைக்கும். நம்முடைய அரண்மனையாகி வீட்டில் நமக்கு என்ன செய்யுது, சுகம் என்ன செய்யுது கிடைக்கும். ஒரு மனிதர்களுக்கு நமக்கு தேவை என்னது, நமக்கு வந்து சமாதானம், இன்னொன்று வந்து என்னது, சுகம். இதுதான் நமக்கு என்னது தேவை, அதிகமான நமக்கு கிடைக்க வேண்டியது சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி, இதுதான் நமக்கு தேவை. அப்போ நம்ம இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய ஆலயத்தை தேடி நிச்சயம் போகணும். கர்த்தருடைய ஆலயத்தை தேடும் போது தான் சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷம், சுகம் எல்லாம் நமக்கு கிடைச்சது கிடைக்குது. அதனால் இது வரைக்கும் நம்ம சரியாக ஆலயத்துக்கு நம்ம போகாமல் இருந்தாலும் இனியும் நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு நிச்சயம் நம்ம போவோம். கர்த்தர் நமக்கு சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, அன்பு, எல்லாம் சுகம் எல்லாம் கொடுப்பார். அதான் தாவீது சொல்கிறாரு, எங்களுக்கு என்ன கர்த்தரின் ஆலயத்தை நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடும். நமக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சணும் கர்த்தர் ஆலயத்தை நினைச்சு தேடி போகணும். அடுத்தபடியாக சங்கீதம் 123 என்ன சொல்லுங்கன்னா, பரலோகத்தில் வாசமாக இருக்கிற ஒரு உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேங்கிறார். பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர் உம்மிடத்திற்கு என் கண்கள் நினைச்சுதான் ஏறெடுக்கிறேன்னு சொல்கிறார். ஏன்னா வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமான் கையெழுச்சி தான் நோக்கியிருக்கான். வேலைக்காரன் கண்கள் தங்கள் எஜமான் கையை நோக்கியிருக்கு. எப்படின்னா வேலை செய்யும் போது நம்ம நினைச்சோம் அவங்க கையிருந்தது நோக்கியிருக்கு. எஜமான் கையை நோக்கி இருக்கிறது. வேலைக்காரியின் கண்கள் வந்து எஜமானின் கையை நினைச்சது நோக்கி இருக்கிறது. ஏன்னா வேலைக்காரர்கள் நம்ம எப்போ வேலை செஞ்சுட்டு போவோம், நமக்கு என்ன உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரர்கள் நினைச்சுறாங்க. வேலைக்காரர்களுடைய கண்கள் மேல் இது நோக்கமாக இருப்பாங்க. வேலைக்காரி என்ன செய்வாங்க, நம்ம வேலை செஞ்சு முடிச்சுட்டோம், இப்போ வேலை செஞ்சு முடிச்சுட்டு போவா, நமக்கு நம்மளை சீக்கிரம் அனுப்புவாங்களே, எப்படி நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னது கண்களை அவங்களை நோக்கி இருக்கிறது. அதே போல தான் நம்ம நினைச்சோம் கர்த்தர் நமக்கு இறக்கம் செய்கிற வரைக்கும் நம்ம நினைச்சோம் நம்முடைய கண்கள் கர்த்தர் நோக்கி நினைச்சனும் இருக்கணும். எப்படி வேலைக்காரிகள் எஜமானுடைய கையை கண்களை நோக்கி இருக்கிறதோ அதே போல் நமக்கு உதவி கிடைக்கிறதுக்கு நம்ம நினைச்சோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கண்களை நோக்கி நினைச்சு நம்ம ஒரு இடத்துலேருந்து நமக்கு இறக்கம் கிடைக்கிற நினைச்சோம் காத்திருக்கணும். அதுபடியாக அதான் சொல்றாரு, எனக்கு இறங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கத்தான் எங்களுக்கு இறங்கும், நிந்தரினால் நீங்கள் மிகவும் நிறைந்திருக்கிறாங்க வந்து
நிந்தனைலாம் நிறைஞ்சிருக்கிறோம். எங்களை நிந்தனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு நீக்கிறதற்காக எங்களுக்கு இறங்கும் அப்படிங்கிற. எப்படி வேலைக்காரிகள் எஜமானர் நோக்கியிருக்காங்களோ அதே போல நம்ம கர்த்தர்கிட்ட நமக்கு இறக்கம் கிடைக்கிறதுக்காக வேண்டி நினைச்சணும் நம்ம நோக்கி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நோக்கி இருக்கும்போது நமக்கு இருக்கிற துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், நிந்தனைகள் எல்லாம் என்ன செய்யும்? நீங்கும். அதான் சொல்றாரு, சுக ஜீவியோட நிந்தினாலும் அகங்களுடைய நிகழ்ச்சினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைஞ்சு போய் இருக்கிறது அப்படிங்கிறாரு. நம்மளும் இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளும் இருக்கிறோம். நமக்கும் நமக்கு விடுதலைக்கு வேணும் அப்படின்னா நம்ம கத்திரத்துல நினைச்சணும், இறக்கத்துக்காக நம்ம நினைச்சணும், கெஞ்சணும். அடுத்தபடியாக சங்கீதம் 124 எப்படின்னா, கர்த்தர் நமக்கு விரோதமாக எழுப்பின போது கர்த்தர் நமது பக்கம் மனுஷர் நமக்கு விரோதமாக எழுப்பின போது மனுஷர்கள் என்ன செய்வாங்க? நமக்கு விரோதமாக எழுதி உள்ள எப்போ அடிக்கலாம், இவங்க நல்லா இருக்காங்களா அப்படி இப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்க, நம்மள பொறாம பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட மக்கள் நமக்கு விரோதமாக எழுதி இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருந்தால், நம்முடைய ஆலயத்துக்கு போய் எஜமாட்டி போல நம்ம இப்படி கர்த்தரை நோக்கி நம்ம கண்கள் இறக்கத்துக்காக கெஞ்சி இருக்கும்போது எந்த மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருப்பார். நம்ம அப்படி போய் கர்த்தரை தேடலை அப்படின்னா கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டார். அப்போ எதிராளி கையில் அடிச்சிடுவாங்க, ஒப்பு கொடுத்துருவாரு. அப்போ நமக்கு எதிராளி கையிலேருந்து விடுதலை பெறும்போது நமக்கு அடிச்சிடுவாங்க. நம்ம இறக்கத்துக்காக கெஞ்சும் போது நம்ம என்ன செய்வோம்னா, ஆலயத்துக்கு போகிறேன், கர்த்தருக்காக நான் பயந்து நான் வாழ்கிறேன் அப்படின்னால கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம பக்கத்தில் இருக்கிறார், நான் ஏன் சத்துருக்களுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு தைரியமாக இருக்கலாம். ஏன்னா அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்ம பக்கத்தில் நிச்சயமாக என்ன செய்வார்? இருப்பார். அதான் சொல்றாரு, நீங்கள் பக்கத்தில் இல்லைட்டால் அவர்கள் கோபம் நம்ம பற்றி எரியுங்க. அதனால அந்த மனுஷனுடைய கோபங்கள் நம்மளை தாக்காதபடிக்கு பாதுகாக்க நம்ம நினைச்சணும். கர்த்தருடைய பக்கத்தில் நம்ம இருக்கும்போது கர்த்தருடைய வலது பக்கத்தில் நினைச்சணும், நிலைநிறுத்துவோம். கர்த்தருடைய பக்கத்தில் வச்சிருக்கும் போது அவங்க எப்படிதான் கோவப்பட்டாலும் சரி, நம்மள எரிச்சல் இருந்தாலும் தான் நம்ம உயிரோடு அவங்க விழுங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் எப்படி நினைச்சாலும் அது கர்த்தர் நம்ம நினைச்சுவாரு, அவர்களை முறியடித்து நம்ம நினைச்சுவாரு, பாதுகாப்பார். அதனால் நம்ம சபையை தேடி போவோம், கர்த்தருடைய கண்களுக்கு இறக்கம் கிடைக்க அதை நோக்கி நம்ம நினைச்சிருவோம், வேண்டிக்கொள்வோம். அப்போ நம்ம மேலே என்னது? தண்ணீரே நம்ம மேலே நினைச்சதான் பாஞ்சு வந்தாச்சுதான் வெள்ளமே நம்ம ஆத்மா மேலே பெருகி வந்தால், வெள்ளமே ஆத்மாவில் பெருகினா எந்த எதிரிகள் எப்படிப்பட்ட புரிய நமக்கு விரோதமாக செஞ்சாலும், துளிச்சினைகள் பொறாமையாக இருக்கிற கட்டுகள் எதை செஞ்சாலும் எதுவுமே நம்ம என்ன செய்யாது? தாக்காது. ஆனால் இந்த ஜனங்கள் நம்ம மேலே இந்த கொந்தளிச்சு தானே இருக்கிறாங்க, அது நிச்சயமா அது அவர்களுக்கு மேலே நிச்சயிச்சிடணும். நமக்கு விரோதமாக அவங்க நினைச்சாங்கன்னா அது அவர்களிடமே நிச்சயமா சென்றுமா அப்படி சென்றோம். அதனாலதான் தாவீது சொல்றாரு, நம்ம அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு சோத்திரம். ஏன்னா அப்படி எதிர்வாளி கையில் நம்ம கர்த்தர் நினைச்ச மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். அதனால அப்படி ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவி எப்படி ஒரு வேடர் வலை வீசுறான் அது இருந்த குருவியை பிடிக்கிறதுக்கு. ஆனால் அந்த குருவி என்ன செய்யுது? அந்த வலையில விழாதபடிக்கு தப்புதுன்னு வச்சுக்காங்க. அதே போலதான் நமக்கு எதிராக செயல்படுற எதிராளிகள் நினைச்சுவாங்க, எதிராளியாக பிசாசு நினைச்சுவான், நம்ம எப்படியாவது குறி வச்சு நம்மளை பிடிச்சிருன்னு சொல்லி நினைப்பான். ஆனால் கர்த்தர் நினைச்சுவாரு, நம்முடைய ஆத்மாவை நினைச்சிருவாரு, அந்த எதிராளி கையிலேருந்து நம்மளை நினைச்சிரு, பிசாசு கையிலேருந்து நினைச்சிருவாரு, நம்மளை தப்பிச்சிருவாரு. எப்படி அந்த வலை இல்லை விழாதபடிக்கு குருவிகளை பாதுகாக்கிறோம், அதே போல் நம்முடைய கண்ணி அடித்து நம்முடைய ஆத்மா தப்பிடும். அந்த கண்ணி அடித்து நமக்கு திருத்து ஓடிடும். ஒரு கதை கூட சொல்லுவாங்க, எப்படி எலியும் எறும்புக்கு ஒத்து உதவி செய்யும் போது எறும்பு அடிச்சு எலி உள்ள இருக்கும்போது அது வலையை கடிச்சு எப்படி வெளியில் அந்த எலியை கொண்டு வந்துடும். அதே போல் நம்மளும் கர்த்தருடைய கையில் இருக்கும்போது எதிராளியாக விசாசம் நம்ம எப்படி தான் வஞ்சித்து நம்ம அடிக்கணும்னு சொல்லி நம்ம கண்ணி வச்சாலும் அந்த கண்ணிக்கு கர்த்தர் அடி செஞ்சுவார், தப்பிக்க வச்சுருவார். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நம்முடைய சகாயம் யார்கிட்ட இருக்கு? நமக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்குனது அது கர்த்தர். அந்த கர்த்தருடைய நாமத்துல தான் நினைச்சது. நாமம் என்றாலே பேரு நினைச்சுக்காங்க. இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நாமம், பேர் தான் நாமம். அதனால நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல உள்ளது அப்படின்னு சொல்றதை நான் பார்க்குறோம். அடுத்தபடியாக சங்கீதம் 125 என்ன சொல்றேன்னா, கர்த்தரை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்க என்றைக்கு அசையாதபடிக்கு நிலைத்திருக்கும் ஒரு சீயோன் பர்வத்தை போல் இருப்பாங்களாம். கர்த்தரை நம்பினா நம்ம எந்த காரியத்துல அசைய முடியாது. எந்த காரியத்துல அசைய அப்படின்னா எந்த சத்துக்கள்னாலையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். எந்த பயமும் நமக்கு தேவையில்லை, எந்த விதமா சதி மோசம் நம்மளை அணுகாது, எந்த வியாதியும் நம்மளை அணுகாது. அதுக்குதான் கர்த்தரை நம்புறவர்கள் எந்த அசையாமத்திற்கும் சீயோன் பர்வத்தை போல் இருப்பார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஒரு பர்வதங்கள் இருந்துச்சுதான் ஒரு எருசலேமை சுற்றி இருக்க போல் கர்த்தர் இது முதல் என்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றில நிற்கத்தான் இருக்கிறார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி அடிச்சது அதுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது போல
கர்த்தரும் நம்முடைய ஜனங்களை சுற்றி இருக்கிறாரு வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்கிறார். அதனால நீதிமான்கள் என்ன செய்றாங்க, அநியாயத்திற்கும் தங்கள் கையில நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்ன செய்யணும், நீதிமானுடைய சுதந்திரத்துமே நிலைக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால கர்த்தர் என்ன செய்றாரு, நல்லவர்களுக்கும் உத்தமர்களுக்கும் அவர் என்ன செய்றாரு, அவர் இறக்கம் செய்கிறவராக இருக்கிறார். நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும்னு சொல்றோம். கர்த்தர் நல்லவர்களுக்கும் உத்தமர்களுக்கும் என்ன செய்றாரு, நன்மை செய்கிறார். தங்கள் கோணலால வழிகளுக்கு சாகிறவர்களை கர்த்தர் என்ன சொல்றாரு, அக்கிரமக்காரோட என்ன சொல்றோம் போக பண்ணுவாராம். இஸ்ரவேலுக்கு என்னது, சமாதானம் உண்டுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவங்களை எப்படிதான் கோணலான வழிகள் வந்தாலும் சரிதான், அதில் நம்ம அக்கிரமக்காரர்கள் நமக்கு விரோதமாக எழுந்தாலும் சரிதான், ஆனால் நம்ம கர்த்தரை தேடும் போது நமக்கு என்ன செய்யுது, சமாதானம் கிடைக்கும். அடுத்த சங்கீதம் 126 சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்றாரு, சிறப்புறம் சீயோனில் இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்யற நமக்கு திருப்பும்போது நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஒரு சொப்பனம் காண்கிறவர்கள் போல என்ன செய்வோம் இருக்கிறோம். அப்பொழுது நம்முடைய வாய் என்ன செய்யுது, நகைப்பினாலும் தம்முடைய நாவு ஆனந்த சத்துனாலும் என்ன செய்யுது, நிறைந்திருக்கிறாராம். அதனால கர்த்தர் இவர்களுக்கு என்ன செய்றாரு, இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகளுக்கு என்ன செய்வாங்களாம் சொல்லுவாங்களாம். இந்த கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி இதில் மித்திரம் என்ன செய்தோம், மகிழ்ந்திருக்கிறோம். அதனால கர்த்தாவே தெற்கத்து வில்லங்களை எப்படி நீ திருப்பீர்களோ அதே போல எங்களுடைய சிறையிருப்பை என்ன செய்யும், திருப்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தெற்கத்து வில்லங்களை திருப்பது போல் எங்கள் சிறையிருப்பை திருப்பன்னு சொல்லி கர்த்தர் சமத்தை நம்ம கேட்கணும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, கம்பரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, அழுது கொண்டு போகிறாங்க. விதைக்க போகும்போது என்ன செய்வாங்க, அழுது கொண்டு போகிறாங்க. ஆனால் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு வரும்போது என்ன செய்வாங்க, கம்பரத்தோடு வராங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது சங்கீதம் 127 என்ன பார்க்குறோன்னா, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டணும் பிரயாசம் வருதா. கர்த்தர் வந்து நமக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னா அவர் கட்டி கொடுத்தா மாத்திரம் நினச்சி நல்லா நிலைத்திருக்க முடியும். நம்ம ஒரு பிரயாசப்பட்டு எதையும் கட்டணும் வைக்க நினச்சா அதை செய்ய முடியாது, செய்ய முடியாது, தடைகளாக வரும். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும், ஒரு வீடை கட்டுனா தான் கட்டுக்கணும் பிரயாசம் விருதான்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் வீட்டை கட்டி தரலன்னா அது பிரயாசம் விருதான்னு சொல்லி பார்க்குறோம். அதான் கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளர் விழித்திருக்கிறது என்னது விருதான்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் வீட்டை கட்டி தந்தாதான் அது நமக்கு என்ன செய்யுது, அது ஆசீர்வாதமாக இருக்குது, அந்த கட்டுகள் பிரயாசம். அதே போல் கர்த்தர் வந்து ஒரு நகரத்தை என்ன செய்யணும், காவலாளாக இது காத்தா மட்டும்தான் திருடர்கள் கண்ணிலேருந்து ஜுளாதபடிக்கு அது பாதுகாக்க முடியும். இல்லை கர்த்தர் நகரத்தை காக்கலை அப்படின்னா காவலர்கள் விழித்திருந்தாலும் என்ன செய்தான், அது வந்து எவ்வளோதான் விழித்திருந்து நோட்டம் போட்டு பார்த்தாலும் நகரத்தை என்ன செய்ய முடியாது, காவல் காக்க முடியாது. கர்த்தர் மட்டும் தான் அது என்ன செய்யும், காவல் காக்க முடியும். அதுதான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம என்ன செய்யணும், இது வந்து சாலமோன் பாடின சங்கீதம். தாவீதுடைய மகன் சாலமோன் பாடின சங்கீதம். அது சொன்னாரு, அதிகாலையில் எழுந்து நேரப்பட வெளியே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிட்டதும் விருதாங்கிறார். ஏன்னா அவர் தமக்கு பிரியமானவனுக்கு தான் நித்திரை அளிக்கிறார். கர்த்தர் பிரியமானவனுக்கு கேட்ட நேரத்தில் நித்திரை படுத்த உடனே தூக்கம் வந்துடும். அப்போ எழுந்துருவாங்க, அதிகாலையில் அவங்க நிறுத்துவாங்க, எழும்பி நினைச்சுவாங்க, விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதான் சொல்லுறோம், அதிகாலையில் எழுந்து வருத்தத்தோடு அப்பத்தை புசிக்கணும் அப்படின்னா ஒரு நிச்சயம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நம்ம வாழணும். பிரியமானவர்கள் வாழும்போது நல்லா நித்திரை இருக்கும், அதிகாலையில் எழும்ப முடியும். கர்த்தர் எடுத்துடணும், நேரப்பட நேரத்தில் விண்ணப்பம் பண்ணிவிட்டு அடுத்த ஜெபம் அடித்து விட்டு அடுத்த நினைச்சு வேலைக்கு நினைச்சு புறப்படும். நமக்கு அப்பங்கள் கிடைக்க கர்த்தர் நினைச்சுவார், கறி வச்சுவார். அடுத்தபடியாக பிள்ளைகள் வந்து கர்த்தரால் வர சுதந்திரம் சொல்லும். கற்பத்திற்கானே அவரால் கிடைக்கும் பலன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பிள்ளைகள் வந்து கர்த்தர் கொடுத்தா தான் பிள்ளைகள் கிடைக்கும். கர்த்தர் இல்லைன்னா என்ன பிள்ளைகள் கிடையாது. இப்போ கற்பத்திற்கானே அவரால் கிடைக்கும் நேருக்கு என்ன செய்த கற்பத்திற்கானே ஆசீர்வாதம் இல்லை. அதான் என்னென்னா இது வந்து என்னென்னா கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கல. காரணம் நம்ம கர்த்தர் வந்து என்ன செய்யலை, தேடலை. கர்த்தர் அதிகமாக நம்ம தேடி இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு கிடைச்சவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார். அதுதான் கர்ப்பத்திற்கானே கர்த்தரால் கிடைக்கும் பலன்னு சொல்லி பார்க்குறோம். அவரோட கர்த்தர் கொடுக்குற சுதந்திரம். அப்போ கர்த்தர் நமக்கு பிள்ளைகளில் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கர்த்தருக்கு பயந்து எழுச்சணும் வாழணும். கர்த்தருக்கு பிரியமானபடி நம்ம வாழும்போது கர்த்தர் நமக்கு இணைச்சவர், பிரியமானவர்களாக வாழும்போது நமக்கு கர்த்தர் கனி இணைச்சவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அது மாத்திரமில்ல, எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம கர்த்தர் இணைச்சவர் கொடுப்பார். வாழவேதின் குமாரர் பலவன் கையில் அம்புகளுக்கு ஒப்பா இருக்கணும். வாழவேதின் குமார்னா அவர் வாலிபர்கள் இணைச்சுவாங்க, ஒரு பலவனுடைய கையில் உள்ள அம்புகளுக்கு இணைச்சுவாங்களாம், ஒப்பா இருப்பாங்களாம். பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரமாக பார்க்குறோம். கற்பத்திற்கான கர்த்தரால் கிடைக்கிற பலன்னு சொல்லி பார்க்குறோம். அதுபோல் வாழவன் வயது குமாரர்கள் இணைச்சுறாங்க, பலவன் கையில் உள்ள அம்புகளுக்கு இணைச்சுவாங்களாம், ஒப்பா இருப்பாங்களாம். அவைகளால் தன் நம்பராத்துறையை முன்னறிப்பு நம்ம முருஷன் நினைச்சுவான் வாய்க்கவான்னு சொல்லி பார்க்குறோம். அவர்கள் நாண முடியாதபடிக்கு ஒளிமுக வாசல் நினைச்சுவாங்க, சத்துருக்களோடு இணைச்சுவாங்களாம், பேசுவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்.
அமராவதி நிலப்பின புருஷன் பாய்க்கவான், அவர் நாணமுடியான் ஒளிவு வாசல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்கள் என்ன செய்வாங்க, அவங்களோட பேச முடியாத கர்த்தர் என்ன செய்வார், நம்மளுக்கு தெரிவித்து வரான். அடுத்தல சங்கீதம் 128 என்ன பார்க்குறோன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நினைச்சிடுவான், நடக்கிறோம் எவனோ அவன் பாய்க்கவான்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம ஒரு பாய்க்கவானாக மாறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயப்படணும். அவருடைய வழியில் நினைச்சினோம் நம்ம நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும்போது, அவர் வழியில் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார். உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்மளோட வழி என்ன, அந்த 10 கற்பனைகள் நடக்கும்போது கர்த்தர் நமக்கு நினைச்சுவார், அந்த வழிக்கே நமக்கு காணித்து கொடுப்பார். நினச்சி நம்ம பார்த்துக்கிறோம். இடத்துல நம்ம கேட்கும்போது அவர் நேரான வழி நம்ம நினைச்சுவார், நடத்துவார். அதற்கு நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழணும். கர்த்தருக்கு பயந்து வலிக்கும்போது கர்த்தர் அவருடைய வழியில் நம்ம நினைச்சுவார், நடக்க வைப்பார். அப்போ நம்ம ஒரு பாய்க்கவானாக மாறுவோம். அப்படி இருக்கும். கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் வழி நடக்கும்போது நம்முடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் நம்மளுக்கு நினைச்சுவார், சாப்பிட வைப்பார். அடுத்தவங்கள்ட்ட போய் கையை ஏந்திட்டு நிற்கணும் தேவை கிடையாது. நம்முடைய பிரயாசத்தை நினைச்சுவார், கைகளின் பிரயாசத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். அப்போ நமக்கு நினைச்சது அது பாய்க்குமா, அது ஒரு நன்மை நிச்சயமாக உண்டாயிருக்குமா. அதனால் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா கர்த்தருக்கு பயந்து நினைச்சணும், வழியில் நடக்கணும். அப்படி நடக்கும்போது நமக்கு பிரயாசத்தின் பலன் மட்டும் கிடைப்பது மாத்திரமல்ல, உன் மனைவி வீட்டரும் கழித்தரும் திராட்சை கொடியை போல் நினைச்சுவார். இப்போ நம்ம கணவன் மனைவிகள் நினைச்சுவாங்க, வீட்டவர்கள் கழித்தர ஒரு திராட்சை கொடியை போல் நினைச்சவங்களாம் இருப்பாங்களாம். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிமர கன்றுகளை போல் இருப்பாங்க. பந்திய சுற்றிலும் ஒளிமர கன்றுகளை போலாம். ஒளிவுமரம் நினைச்சது இல்லை எப்படி ஆசீர்வாதமாக இருக்கோ அதே போல் நம்மளோட பிள்ளைகள் நினைச்சது ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நினைச்சுவாங்க இருப்பார்கள்னு சொல்லிப்படுறாங்க. ஆனால் அதான் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கு விதமான ஆசீர்வாதம் நினைச்சது கிடைக்குது. நம்ம கர்த்தருக்கு பயந்தால் நமக்கு நினைச்சது இவ்வளோ விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செய்யுது கிடைக்குது. அடுத்தபடியாக கர்த்தர் சீயோன்லேருந்து நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படும் போது சீயோனிலேருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம என்ன செய்வோம், எருசலேமின் வாழ்வை என்ன செய்வோம் காண முடியும்னு சொல்கிறார். அதான் நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்கு உண்டாக சமாதானத்தையும் காண்பாங்க. நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நினைச்சது சமாதானம் கிடைக்கி. அது மாத்திரமல்ல, இஸ்ரேலுக்கு உண்டாகும் சமாதானம் நமக்கு நினைச்சது கிடைக்கும். இஸ்ரேலுக்குன்னா யாக்கோபுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் சமாதானங்கள் நமக்கு நினைச்சது நமக்கு கிடைக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம அதனால நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம வாழணும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நினைச்சணும் நடக்கணும். நடக்கும்போது நமக்கு இப்படிப்பட்டதான சகல ஆசீர்வாதங்கள் கிடைக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக சங்கீதம் 129 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, என் சிறு வயது தொடங்கி அநேகம் தர என்ன செஞ்சாங்களாம், நம்முடைய எதிராளிகள் என்ன செய்கிறாங்க, நெருக்குறாங்க. அப்படி நெருக்குனாலும் அந்த சிறு வயது தொடங்கி அநேகத்தில் நம்மளை நெருக்கியும் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, மேற்கொள்ள மாட்டாங்க. காரணம் என்னது, நம்ம கர்த்தருக்கு நினைச்சு நம்ம பயந்து வாழ்கிறோம், அவருடைய வழியில் நடக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கும்போது சிறு வயதுலேருந்தே நினைச்சுவாங்க, நம்ம கர்த்தருக்கு பயந்து அப்படி நம்ம வாழ்ந்து வந்தோன்னா சிறு வயதுலேருந்தே இந்த சத்துருக்களும் நம்மளை நினைச்சவங்க நெருக்கி வந்தாலும் அவங்க நினைச்சு நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. அந்த அளவில் கர்த்தர் நம்மளை நினைச்சுவார், நம்மளை பாதுகாப்பார். அதான் அநேக வீடுகளில் சிறு பிள்ளையிலேருந்தே கர்த்தருக்கு பயத்து பெற்றோர்கள் நினைச்சுறாங்க, வளர்த்துறாங்க. அதை அப்படியே நினைச்சுறாங்க, தற்காத்து கொடுறாங்க. ஒரு சில வீடுகளில் பிள்ளைகளை அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் தெய்வ பயத்தில் வளர்க்க மாட்டாங்க. அப்படி வளர்க்காத குடும்பங்களில் அது ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி தான் நினைச்சது காணப்படுது. அதனால் நம்ம அப்படி இல்லாதபடிக்கு நாம் நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாத்தையும் நம்ம நினைச்சணும், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் வாழ்ந்து ஒரு வழியில் நடக்க பழக்கணும். நாம் அப்படி நினைச்சு நடக்கும்போது நிச்சயமாக என்ன செய்கிறாங்க, சிறு வயதிலிருந்தே எந்த பிசாசு நினைச்ச முடியாது, எந்த நெருக்கங்களும் உத்திரங்கள் பாடுகளும் வியாதிகளும் நம்மளை அணுகாதபடிக்கு கர்த்தர் நினைச்சவர் பாதுகாப்பார். அடுத்தபடியாக உழுகிறவன் தங்கள் உதின் மேல் உழுது தங்கள் படத்தல் நிலம் வைக்கிறான். உழுகிறவெல்லாம் எப்படி வயலை உழுகிறாங்களோ அதே போல் நம்மளோட முதுகின் மேலே உழுதுனா சத்துரு எப்படியாவது நம்ம முதுகு மேலே நினைச்சிடறாங்க உள்ற மாதிரி நமக்கு இது உபத்திரங்கள் பாடுகளை கொடுக்குறான். அப்படி எப்படி தான் பாடுகளை கொடுத்தாலும் கர்த்தர் நம்மளை நினைச்சு வரல விழாதபடி பாதுகாக்கிறார். காரணம் கர்த்தர் நினைச்சுறாரு ஒரு நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறனால அவர் துன்மார்க்குடைய கயிறுகளை நினைச்சுறாரு, அறுத்து போடுறாரு. கர்த்தர் நீதிமானாக இருந்து துன்மார்க்குடைய கயிறுகளை அறுத்துப்பட்டு இஸ்ரவேலர்கள் இப்படி சொல்வார்களா அப்படின்னு சொல்ல முடியாத நம்மளுக்கு என்ன சொல்வார், அந்த துன்மார்க்கருடைய பிடியில் கர்த்தர் விழாதபடிக்கு நம்மளை பாதுகாத்து இஸ்ரவேலுக்கு இப்படி தான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்வார், அந்த வழியில் நம்மளை நடத்தி கொண்டு வருவார். ஆனால் சீயோனை யாரும் என்ன செய்யக்கூடாது, பயக்கக்கூடாது. சீயோனை யாரெல்லாம் பயக்கிறாங்களோ, சீயோனா இப்போ சத்துருக்களும் கர்த்தரை பின்பற்றாதவங்களும் என்ன செய்வாங்க,
துன்மார்க்கர்கள் தான் என்ன செய்வாங்க, கர்த்தரை என்ன செய்வாங்க, பகைப்பாங்க. சீயோனை என்ன செய்வாங்க, பகைப்பாங்க. மற்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சீயோனை பகைக்க மாட்டாங்க. அப்படி யாரெல்லாம் சீயோனை பகைத்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, பின்னிட்டு திரும்பி போவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தல வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவங்க என்ன செய்வாங்களாம், ஒப்பவாகலாம். சீயோனை பகைக்கிறவங்க பின்னிட்டு திரும்பி லட்சியம் அடைய போகிறாங்க, பின்னிட்டு திரும்பிடுவாங்க. வெக்கப்பட்டு என்ன செய்கிறாங்க, வெக்கி பின்னிட்டு திரும்பி போயிடுவாங்க. அது மாத்திரமல்ல, வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஒப்பார்களாம். அது ஏன்னா வீட்டின் மேல் புல்லுக்கு ஒன்றா எப்படின்னா, வீட்டின் மேல் என்னது மண்ணுகள் இணைந்து சரியாக இருக்காது. அந்த அதனால் இது என்ன செய்யும், அந்த புல் என்ன செய்யும், முளைக்கும் வளரும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்யும், அதுக்கு யார் தண்ணி ஊற்றாததுனால அது என்ன செய்யணும், சீக்கிரமாக அது என்ன செய்யுது, அந்த புல் என்ன செய்யுது, உலர்ந்து போயிடுது. அதே போல தான் சீயனை யாரும் பகைத்தாலும் ஒன்று வெறுக்கப்பட்டு போகிறாங்க, இன்னொன்று இந்த வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, ஒப்பாயிருந்தாங்க. ஏன்னா உலர்ந்து போயிடும். அதே போல் உலர்ந்த அனுபவம் தான் கிடைக்கும். அதுபோல் அறுக்கிறவன் அதனால் தன் கையையும், அறுக்கிறவன் தன் கையை அருகிலே கட்டிடவன் தன் மடியும் நிரப்புதில்லை. இப்போ வயலில் நினைச்சுறாங்க, வயலில் போய் அறுக்கிறாங்க. அறுக்கும்போது என்ன செய்கிறோம், நீதிமன்றங்கள் கத்திற்கு பயந்து கத்திட்டு வழியில் நடக்கிறவங்களுக்கு அவங்க எப்படி தான் வயலில் விதைகள் விதைத்தாலும் அது நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். மழை பெஞ்சாலும் பெய்யலைனாலும் கத்திரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தந்துடுவார், கட்டுவார். ஆனால் கத்திற்கு பயப்படாத பயத்தில் இல்லாதபடிக்கு நம்ம இருக்கும்போது எவ்வளோ தான் உழைச்சாலும் சரிதான், எவ்வளோ தான் அரிக்கட்டிலே அறுத்தாலும் சரிதான், அந்த அது நம்ம வீட்டுக்கு அடிச்சு தான் திரும்பி வராது ஆசீர்வாதம். அது ஆசீர்வாதம். நம்ம விதைத்த விதைக்கு கூட நினச்சது தக்க பலன் கிடையாதபடிக்கு போயிடும். அப்போ ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியும். ஆசீர்வாதம் இல்லைன்னா எப்படி என்ன செய்யும், நம்ம வேலை செஞ்சதுக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்குறதுக்கே பத்தாது. அதனால செலவழித்ததுக்கு என்ன செய்யாது, வருமானம் கிடைக்காது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியாது, செழிப்பாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாதாக. கர்த்தர் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று வழிபோக்கருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. உங்களை ஆசீர்வதிக்குன்னு சொல்லி வழிபோக்கர் சொல்ல மாட்டாங்க. கர்த்தர் தான் சொல்லுவார். நான் கர்த்தருக்கு பயந்து நடப்போம், கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதித்து வைத்தராகாமே, கர்த்தர் நமது ஆசீர்வதிப்பாராகாமே.